ஓகே, வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோ பதிவில் ஜனவரி 3 2025 நடப்பு நிகழ்வுகள் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்னையிலிருந்து கரெக்டாக 191 நாட்கள் மட்டுமே இருக்கிறது. எதுக்கு சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2025 குரூப் 4 எக்ஸாமுக்கு யாரெல்லாம் இந்த 191 நாட்கள் கடுமையான ஹார்ட் ஒர்க் பண்ணி கன்சிஸ்டன்சியாக உழைக்கிறீங்களோ கண்டிப்பாக 2025 நீங்கள் ஜாப் வாங்கிட்டு டிஎன்பிசி ஆஃபீஸ் முன்னாடி இதே மாதிரி ஃபோட்டோவுக்கு போஸ்ட் கொடுத்துக்கிட்டு நிற்பீங்க. அப்பாயின்மெண்ட் ஆர்டரோட அரசு வேலையோட உங்கள் ஃபேமிலியோட சந்தோஷமாக நீங்கள் நிற்பீங்க. ஓகேங்களா? நிற்கணும் அப்படிங்கிறத எங்களுடைய வாழ்த்துக்களோடு என்னை டே தொடங்கும். இந்த ஃபோட்டோவில் இடம்பெறப் போவதும் இடம்பெறாமலே போவதும் உங்களுடைய கையில் தான் இருக்கிறது. இடம்பெறணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த 191 நாட்களும் சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் நீங்கள் தொடர்ந்து கன்சிஸ்டன்சியாக விடுங்க. நிச்சயமாக உங்களால் வெற்றி அடைய முடியும். இதை நான் சொல்லலை, நம்முடைய முன்னாள் மேதகு குடியரசுத் தலைவரை அப்துல் கலாம் ஐயா சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு பாருங்கள், நீ யாராக இருந்தாலும் பரவாயில்லை, நீ எண்ணுவது விண்மீனாக இருந்தாலும் உன் உழைப்பால் நீ எண்ணியது உன்னை சேரும். இப்போ உங்களுடைய இலக்கு என்ன? இங்கே படிக்கக்கூடிய ஒவ்வொரு மாணவருடைய இலக்குமே 2025 குரூப் 4 ஒரு ஸ்டேட் லெவல் ரேங்க் எடுக்கணும். நீங்கள் எல்லாருமே உங்களுடைய இலக்கை வச்சுட்டீங்க. ஓகேங்களா? ஸோ அதை அடையணும் அப்படின்னா அதற்கான உழைப்பை போடுங்க. நிச்சயமாக நீங்கள் எண்ணியது மாதிரியே அடையலாம். இதை நான் சொல்லலை, இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய சாதனைகளை செய்த ஒரு மனிதர் சொல்லியிருக்காரு. அவர் கண்டுபிடிச்ச ரகசியத்தை உங்களுக்கு சொல்கிறாரு. நீங்களும் அதை ஃபாலோ பண்ணுங்கள். 2025 குரூப் 4 ஸ்டேட் லெவல் ரேங்க் எடுக்கணும்னு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த 191 நாட்கள் நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் என்ன நினச்சிங்களோ அந்த இலக்கு அடையலாம். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜனவரி 3 2025 நடப்பு நிகழ்வுகள் ப்ளஸ் 5 பாலிட்டியோடைய முக்கியமான ஆர்டிகல்ஸ் பார்க்க போகிறோம். ப்ளஸ் 2 தமிழ்நாடு சம்மந்தப்பட்ட திட்டங்கள் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? நம்ம எப்போவுமே கரண்ட் அஃபேர்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா அன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் ப்ளஸ் 5 பாலிட்டி ஆர்டிகல்ஸ் ப்ளஸ் 2 திட்டங்கள் கொடுத்துருவோம். ஓகேங்களா? இது மாதிரி தான் போயிட்டுருக்கு. ஸோ இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். அதேமாதிரி இதுக்கான பிடிஎஃப் வேணும், எனக்கு எழுதுறதுக்கு நேரம்லாம் இல்லை சார் அப்படின்னா இதுக்கான பிடிஎஃப் நம்ம ஃப்ரீயாகவே ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட டெலிகிராம் பேட்ச் கொடுத்துருக்கோம். அந்த பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதுக்கான பிடிஎஃப் அங்கே இருக்குது, நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். சரி, ஓகே. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அன்றைக்கான முதல் கரண்ட் அஃபேர்ஸ், இன்று என்ன தினம்? அதாவது ஜனவரி 3 கீழ்கண்ட எந்த நிகழ்வு ஜனவரி 3 தொடர்புடையது? ஆப்ஷன் ஏ வீரபாண்டிய கட்டபொம்மன் பிறந்த தினம், ஆப்ஷன் பி சாவித்திரிபாய் போலே பிறந்த தினம், ஆப்ஷன் சி வேலு நாச்சியார் பிறந்த தினம், ஆப்ஷன் டி மேற்கண்ட அனைத்தும். இதற்கான சரியான விடை பார்த்துட்டீங்க அப்படின்னா மேற்கண்ட அனைத்தும் என்பதே சரியான விடை. ஆமாம், ஃபஸ்ட்டு வீரபாண்டிய கட்டபொம்மன் இருக்கார் இல்லையா, எப்போ நமக்குலாம் தெரிஞ்சிச்சு? சிவாஜி நடித்ததுக்கப்புறம் மாமனா அச்சானா வரி கேட்க வரும்போது சொன்னார் இல்லையா, நான் எதற்கு கட்ட வேண்டும் வரி குஸ்தி கேட்டார் இல்லையா. ஸோ அவருடைய பிறந்த தினம் ஜனவரி 3. அவர் எப்போ பிறந்தார் அப்படின்னா 1760 பிறந்திருப்பார். எந்த இடத்துல பிறந்திருப்பார் அப்படின்னா பாஞ்சாலங்குறிச்சியில் பிறந்திருப்பார். ஓகேங்களா? நெக்ஸ்ட் சாவித்திரிபாய் போலே ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க. இவங்க யார் அப்படின்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா இந்தியாவுடைய முதல் பெண்கள் பள்ளியுடைய முதல் பெண் ஆசிரியர். அதாவது முதல் பெண்கள் பள்ளியை இவரும் ப்ளஸ் இவங்களுடைய ஹஸ்பண்டாக இருந்தக்கூடிய இவருடைய கணவராக இருந்த ஜோதிபா போலே இவங்க 2 பேரும் சேர்ந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. அந்த பெண்கள் பள்ளியுடைய முதல் பெண் ஆசிரியராக, இந்தியாவிலேயே முதல் பெண் ஆசிரியராக யார் வந்தாங்க அப்படின்னா சாவித்திரிபாய் போலே தான் இருந்திருப்பாங்க. அவங்க பிறந்த தினம் இன்று. ஓகேங்களா? இவங்களுடைய பிறந்த தினம் இன்று. இவங்க எப்போ பிறந்திருப்பாங்க அப்படின்னா 1831 பிறந்திருப்பாங்க. ஓகே. நெக்ஸ்ட் வேலு நாச்சியார், ஆங்கிலேயரை எதிர்த்த முதல் பெண்மணி, இந்திய அளவிலேயே ஆங்கிலேயரை எதிர்த்த முதல் பெண்மணி என்ற பெருமைக்குரிய நம்முடைய வேலு நாச்சியார் பிறந்த தினம் இன்று தான். பிறந்த ஆண்டு பார்த்துட்டிங்க அப்படின்னா 3/1/1730. அப்போ ஜனவரி 3 யாரெல்லாம் பிறந்திருக்காங்க சார் அப்படின்னா வீரபாண்டிய கட்டபொம்மன் பிறந்திருக்காரு. நெக்ஸ்ட் யார் பிறந்திருக்காங்க அப்படின்னா சாவித்திரிபாய் போலே பிறந்திருக்காங்க. 3வது வேலு நாச்சியார் பிறந்திருக்காங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. அன்னைக்கான முதல் நடப்பு நிகழ்வு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நடப்பு நிகழ்வு, விளையாட்டு தொடர்பானது தான். தமிழகத்தை சேர்ந்த யாருக்கு இந்திய விளையாட்டுத்துறையின் உயரிய விருதான கேல் ரத்னா விருது அறிவிக்கப்பட்டுள்ளது? இதற்கான விடையை பார்த்துட்டிங்க அப்படின்னா குகேஷ். யார் இந்த குகேஷ் அப்படின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா சமீபத்தில் 2024 உலக செஸ் சாம்பியன்ஷிப் சிங்கப்பூரில் நடைபெற்றுச்சு. இதில் நம்முடைய குகேஷ் சாம்பியன்ஷிப் பட்டத்தை வென்றிருப்பார். ஓகேங்களா? சீன வீரரை எதிர்த்து இவர் வென்றிருப்பார். இது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். உலகத்திலேயே மிக இளம் வயதில் இந்த பட்டத்தை வென்றவர் யாருன்னு கேட்டிங்கன்னா நம்முடைய குகேஷ் தான். ஓகேங்களா? அவருக்கு இந்திய விளையாட்டுத்துறையின் மிக உயரிய விருதான தியான்சந்த் கேல் ரத்னா விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. ஓகேங்களா? இந்த தியான்சந்த் கேல் ரத்னா விருது, இந்த அர்ஜுனா விருது, இந்த விருதுகள்லாம் வழங்கக்கூடிய அமைச்சகம் எது அப்படின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சகம் தான் இந்த விருதுகள்லாம் வழங்குது. ஓகேங்களா? இப்போ 2024 ஆண்டு கேல் ரத்னா விருது யாருக்கெல்லாம் அறிவிக்கப்பட்டுள்ளதுன்னா மொத்தம் 4 பேருக்கு அறிவிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்துட்டிங்க அப்படின்னா மனு பாக்கர். யார் இந்த மனு பாக்கர்?
2024 பாரிஸ் ஒலிம்பிக்கில் துப்பாக்கிச் சுடுதலில் 2 பதக்கங்கள், ஒரு வெள்ளி ஒரு வெண்கலம் என்ற நம்முடைய பெண்மணி மனு பாக்கர் அவங்களுக்கு துப்பாக்கிச் சுடுதல் விளையாட்டு தொடர்புடையவங்க. அவங்களுக்கு வந்து சாம்பியன் கேல் ரத்னா விருது வழங்கப்பட்டுள்ளது. அதே மாதிரி ஹர்மன்பிரீத் சிங் யார் அப்படின்னா 2024 பாரிஸ் ஒலிம்பிக், அப்புறம் 2020 டோக்கியோ ஒலிம்பிக் ரெண்டுலையுமே இந்திய ஹாக்கி அணியை வந்து வெண்கல பதக்கம் வெல்வதற்கு உறுதுணையாக இருந்த இந்திய ஹாக்கி அணியின் கேப்டன் வந்து ஹர்மன்பிரீத் சிங்க்கு வந்து வழங்கப்பட்டிருக்கு. அடுத்து பார்த்துட்டிங்க அப்படின்னா பிரவீன்குமார். யார் இந்த பிரவீன்குமார் அப்படின்னா பாரா ஒலிம்பிக் அப்படின்னா ஊனமுற்றவர்களுக்காக நடக்கக்கூடியது. பாரிஸ் 2024 பாரா ஒலிம்பிக்கில் உயரம் தாண்டுதல் தங்கப்பதக்கம் வென்றவர். ஓகேங்களா, யார் அப்படின்னா இவர் தான் பிரவீன்குமார். அதுக்கப்புறம் நம்முடைய தமிழ்நாட்டை சேர்ந்த குகேஷ். இவங்க 4 பேருக்குமே வந்து சாம்பியன் கேல் ரத்னா விருது வந்து வழங்கப்பட்டுள்ளது. ஓகேங்களா. ஓகே, இந்த சாம்பியன் கேல் ரத்னா விருது எந்த ஆண்டுலேருந்து சார் கொடுத்துட்டு வராங்க அப்படின்னா 1991-92 ஆண்டிலிருந்து இந்த விருது வந்து வழங்கப்பட்டு வருகிறது. ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து கேல் ரத்னா விருது. அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்க அப்படின்னா அர்ஜுனா விருது இந்த வருஷம் 2024 ஒரு 32 பேருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதில் தமிழகத்தை சேர்ந்த 3 முக்கியமான நபர்கள் இருக்காங்க. யார் சார் அப்படின்னா ஃபஸ்ட்டு துளசிமதி அப்படிங்கிறவங்க பேட்மிண்டன் விளையாட்டோடு தொடர்புடையவங்க. இவங்க பாரா ஒலிம்பிக் 2024 பாரிஸில் நடைபெற்றதில் வெள்ளி பதக்கம் வந்து வென்றிருப்பாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு நித்யஸ்ரீ, இவங்களும் பேட்மிண்டன் வீராங்கனை, பாரிஸ் பாரா ஒலிம்பிக்கில் வெண்கல பதக்கம் வென்றிருப்பாங்க. மனிஷா பாரிஸ் பாரா ஒலிம்பிக்கில் வெண்கல பதக்கம் வென்றிருப்பாங்க. இவங்க 3 பேருக்கு மொத்தம் 32 பேர். அந்த 32 பேரில் தமிழகத்தை சேர்ந்த இவங்க 3 பேருக்குமே வந்து அர்ஜுனா விருது வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா. இந்த அர்ஜுனா விருது எந்த ஆண்டு முதல் வழங்கப்பட்டு வருகிறது அப்படின்னா 1961 ஆண்டு முதல் வழங்கப்பட்டு வருகிறது. அப்போ கேல் ரத்னா விருது தமிழகத்தை சேர்ந்த குகேஷ் வாங்கியிருக்காரு. அதே மாதிரி அர்ஜுனா விருது தமிழகத்தை சேர்ந்த 3 பெண்மணிகள் வந்து வழங்கியிருக்காங்க. ஓகேங்களா. ஓகே, இது இல்லாமல் மற்ற விருதுகள்லாம் பார்த்துக்கோங்க. துரோணாச்சாரிய விருது அப்படிங்கிறது பயிற்சியாளர் கோச்சஸ்க்கு கொடுக்கக்கூடியது. யாருக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா சுபாய் ராணே பாரா துப்பாக்கிச் சுடுதல், தீபாவளி தேஷ்பாண்டே துப்பாக்கிச் சுடுதல், சந்தீப் சாங்வான் ஹாக்கியோட பயிற்சியாளர். இவங்க 3 பேருக்குமே வந்து துரோணாச்சாரிய விருது வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வாழ்நாள் சாதனையாளர் விருது அது 2 பேருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது துரோணாச்சாரியாரே வாழ்நாள் சாதனையாளர் விருதுன்னு ஒரு விருது இருக்குது. அது 20 ஆண்டுகள் ஒரு பயிற்சியாளராக பணியாற்றிய பிறகு இந்த விருது வந்து கொடுப்பாங்க. எஸ் முரளிதரன் பேட்மிண்டன், அதே மாதிரி அக்னலா கொலாக்கா அப்படிங்கிற கால்பந்து பயிற்சியாளருக்கும் இந்த விருது வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அதேமாதிரி ராஷ்ட்ரிய கேல் புரோத்சாகன் புரஸ்கர் அப்படிங்கிறத வந்து இந்திய உடற்கல்வியல் அறக்கட்டளை வந்து பெற்றிருக்காங்க. அடுத்து மௌலானா அபுல் கலாம் ஆசாத் கோப்பையோடைய ஒட்டுமொத்த சாம்பியன்ஸ் வந்து சத்தீஸ்கர் பல்கலைக்கழகம் வந்து வென்றிருக்கு. இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. இந்த 32 பேர் சொன்னோம் இல்லையா அர்ஜுனா விருது யாரெல்லாம் பார்த்துக்கங்க. இல்லை தமிழகத்தை சேர்ந்த ஒரு 3 பேர் சொன்னோம் இல்லையா, இங்கே இருக்காங்க பாருங்கள். துளசிமதி முருகேசன், நித்யஸ்ரீ, சுமதி சிவன், மனிஷா ராமதாஸ். இவங்க 3 பேருமே பாரா பேட்மிண்டன் சேர்ந்தவங்க. இவங்க 3 பேருக்கும் நம்முடைய அர்ஜுனா விருது வந்து வழங்கப்பட்டிருக்கு. இப்போ இந்த அர்ஜுனா விருதுனா என்ன சார் கொடுப்பாங்க அப்படின்னா, அந்த விருதில் அர்ஜுனா சிலை ஒன்று இருக்கும், பட்டயம் இருக்கும், 15 லட்ச ரூபா பணம் வந்து இருக்கும். ஸோ இப்போ கீழ்கண்ட எது அர்ஜுனா விருதோடு தொடர்பு இல்லை அப்படின்னு கொடுத்துட்டு 10 லட்ச ரூபா பணம் கொடுத்தாங்கன்னா நீங்கள் அதை கேன்சல் பண்ணணும். அதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. வாழ்நாள் சாதனையாளர் அர்ஜுனா விருது 2 பேரும் கொடுத்துருக்காங்க. ஒன்று கச்சா சிங் தடகள பயிற்சியாளருக்கும், இன்னொன்று முரளிகாந்த் ராஜரம்பேட்கர் பாரா நீச்சல் பயிற்சியாளர்களுக்கு வந்து இந்த விருது வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இதில் முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது தமிழகத்தை சேர்ந்த குகேஷ் வாங்கின கேல் ரத்னா விருது ப்ளஸ் அந்த 3 அர்ஜுனா விருது தமிழகத்தை சேர்ந்து வாங்கினவங்க நல்லா இருந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா. சரி, ஓகே. இதான் வந்து முதல் நடப்பு நிகழ்வாக பார்த்தோம். 2வது நடப்பு நிகழ்வு நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சி சிலபஸில் யூனிட் 1 பொது அறிவியல் தொடர்பான ஒரு நடப்பு நிகழ்வு. 1 லிட்டர் நீரில் அதிகபட்சம் எவ்வளவு மில்லிகிராம் நைட்ரேட் மாசு இருக்கலாம் என உலக சுகாதார அமைப்பு பரிந்துரை செய்துள்ளது அப்படின்னா 45 மில்லிகிராம். அதாவது 1 லிட்டர் நீர் இருக்குது அப்படின்னா, ஓகேங்களா, 1 லிட்டரில் 45 மில்லிகிராம் வந்து எது இருக்கலான்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா நைட்ரேட் மாசு வந்து இருக்கலாம். ஓகேங்களா. இதை ஏன் வந்து இங்கே சொல்ல வரோம் அப்படின்னா, இந்தியாவிலேயே ஒரு 4 மாநிலங்களில் நைட்ரேட் மாசு வந்து நீரில் வந்து அதிகரிச்சிருக்கு. எந்தெந்த மாநிலம்னா தமிழ்நாடு, கர்நாடகா, ராஜஸ்தான்லாம் அதில் குறிப்பிடத்தகுந்த மாநிலங்களாக இருக்குது. இப்போ நைட்ரேட் மாசு அதிகரிக்கிறதுனால என்ன சார் நடக்கும் அப்படின்னா, குழந்தைகளில் இந்த தோல்லாம் நீல நிறத்தில் மாறும் இல்லையா, ப்ளூ பேபி சிண்ட்ரோம் அப்படிங்கிறது உண்டாகும். ஓகேங்களா. அப்போ நைட்ரேட் மாசு அதிகரிப்பதால் ஏற்படும் அந்த குழந்தைகளுக்கு ஏற்படும் பாதிப்பு வந்து அந்த குழந்தை தோல் நிறத்தில் ஏற்படும் மாறுபாடு ப்ளூ பேபி சிண்ட்ரோம் வந்து உருவாகிறதுக்கு வாய்ப்பு அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஓகே, இந்த நியூஸ் வந்து படிச்சிருவோம். நிலத்தடி நீரில் நைட்ரேட் மாசு தமிழகம் உட்பட 4 மாநிலங்கள் கடும் பாதிப்பு, மத்திய நிலத்தடி நீர் வாரிய அறிக்கையில் வந்து தகவல். ஓகேங்களா. இப்போ இதனால் என்ன பாதிப்பு ஏற்படுது பாருங்கள். நிலத்தடி நீரில் நைட்ரேட் அளவு அதிகரிப்பது குழந்தைகளிடையே தோல் நீல நிறத்தில் மாறும் ப்ளூ பேபி சிண்ட்ரோம் உள்ளிட்ட
தோல் வியாதி பாதிப்புகளை ஏற்படுத்தும். யுரேனியம் மாசு ஏற்பாடு, அது இது மட்டும் இல்லாமல் இப்போ யுரேனியம் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ யுரேனியம் இன்க்ரீஸ் ஆனிச்சுன்னா சிறுநீரக பாதிப்பு வந்து என்ன செய்யுமா ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இது நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து 3வது நடப்பு நிகழ்வுகள் இந்திய பொருளாதாரத்தில் தொடர்பானது வேலைவாய்ப்பின்மை. நம்மளோட சிலபஸில் வந்து வேலைவாய்ப்பு அப்படிங்கிற ஒரு டாபிக் வந்து இருக்குது. ஸோ அது ரிலேட்டடாக ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நாட்டின் வேலைவாய்ப்பு கடந்த 10 ஆண்டுகளில் எத்தனை சதவீதம் அதிகரித்துள்ளது அப்படின்னா 36% அதிகரித்துள்ளது. இதுக்கான நியூஸ் பார்த்தலாம். வேலைவாய்ப்பு 10 ஆண்டுகளில் இந்தியாவில் வந்து 36% வேலைவாய்ப்பு வந்து அதிகரித்துள்ளது அப்படின்னு மத்திய அரசு தன்னுடைய அறிக்கையில் வந்து சொல்லியிருக்கு. ஓகேங்களா. ஓகே, அடுத்து தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகம் தொடர்பான நடப்பு நிகழ்வுகள். இதுலேருந்தும் டிஎன்பிசிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 20 வினாக்கள் வந்து கேட்குறதா சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, அதுலேருந்து ஒரு நடப்பு நிகழ்வுகள் தான். சென்னை சைதாப்பேட்டையில் நிறுவப்பட்ட கலைஞர் மகளிர் திறன் மேம்பாட்டு மையத்தை திறந்து வைத்தவர் யாருன்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா மு.க. ஸ்டாலின். ஓகே, இது நியூஸ் வந்து பார்த்துடலாமா. சென்னை சைதாப்பேட்டையில் கலைஞர் மகள் திறன் மேம்பாட்டு மையத்தை தொடங்கி வைத்தவர் யார் அப்படின்னா மு.க. ஸ்டாலின் தான். இது ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா, இது யூனிட் 5 தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகம் தொடர்பான ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் தான். ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட்டு மற்ற முக்கிய நடப்பு நிகழ்வுகளில் ரொம்ப முக்கியமானது போபால் விஷவாயு கசிவு ஏற்பட்ட ஆண்டு 1984. இதை ஏன் சார் இங்கே கொடுத்துருக்கீங்க அப்படின்னா இன்னைக்கு நியூஸ் பேப்பரில் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த போபால் விஷவாயு கழிவு எம்ஐசி மெத்தில் ஐசோசைனேட் அதனால உண்டான ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு உயிரிழப்பை ஏற்படுத்தினது. அதோட கழிவை வந்து அகற்றியிருப்பாங்க. ஓகேங்களா, அதனால இந்த நியூஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால் இங்கே ஞாபகப்படுத்திக்குவோம். அப்போ போபால் விஷவாயு கசிவு ஏற்பட்ட ஆண்டு எப்போன்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா 1984. போபால் விஷவாயு கசிவு ஏற்பட்ட ஆண்டு 1984. ஸோ இதுதான் இன்றைக்கான நடப்பு நிகழ்வுகள். இன்றைக்கான நடப்பு நிகழ்வுகள் ரொம்ப முக்கியமானதுன்னு பார்த்துட்டோம் அப்படின்னா அந்த குகேஷ் வாங்கின கேள்ரத்னா விருது ரொம்ப முக்கியமான ஒன்று. நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா. சரி, ஓகே. இப்போ அடுத்து நம்ம டெய்லி 5 ஆர்டிகல்ஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம். இன்றைக்கி டே 3ல் வந்து இருக்கும். இதுவரை டே 1 டே 2ல் 10 ஆர்டிகல் முடிச்சிட்டோம். இன்றைக்கி வந்து ஒரு 5 ஆர்டிகல் வந்து பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி டே 1 டே 2ல் பார்த்ததை ஒரு ரிவிஷன் பண்ணிடலாமா. ஆர்டிகல் 350A எதை பற்றி சொல்லுது அப்படின்னா ஆரம்ப பள்ளி நிலைகளில் தாய்மொழி வழி கல்வி. ஓகேங்களா, ஆரம்ப பள்ளி நிலைகளில் தாய்மொழி வழி கல்வி. ஆர்டிகல் 351 அந்த ஹிந்தியை வந்து பரப்புறதுக்கான ஒரு நடவடிக்கை. 335 SC ST அவங்களோட பணி நியமனத்தை பற்றி சொல்லக்கூடியது. விதி 51 சர்வதேச அமைதி மாநாட்டை பற்றி சொல்லக்கூடியது. விதி 54 1954 to 2019 வரை ஜம்மு காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்து. ஓகேங்களா. விதி 1 எதை பற்றி சொல்லுதுன்னா இந்தியாவுடைய ஆட்சி பரப்பு மற்றும் எல்லைகளை வந்து சொல்லக்கூடியது. விதி 2 அதாவது இந்தியாவில் இல்லாத ஒரு மாநிலத்தை வந்து புதுசாக ஒரு மாநிலத்தை இணைக்கிறத பற்றி சொல்லக்கூடியது. விதி 3 ஆல்ரெடி இந்தியாவுக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தோட எல்லையை மாற்றி அமைக்கிறது, பெயரை மாற்றி அமைக்கிறது. இதெல்லாம் வந்து விதி 3 வந்து சொல்லுது. விதி 4 இந்த மாதிரி விதி 2 விதி 3 படி ஒரு மாநிலத்தை இணைக்கணும், புதிதாக சேர்க்கணும், பேரை மாற்றணும் அப்படின்னா சாதாரண சட்ட திருத்தம் போதும். அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 368 படி திருத்தம் தேவையில்லை அப்படின்னு சொல்ல வருது. விதி 368 இது சார் சொல்லுதுன்னா அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தை பற்றி சொல்லக்கூடியது. இதான் வந்து டே 1 டே 2ல் பார்த்தது. இன்றைக்கி வந்து ஒரு 5 ஆர்டிக்கிள் வந்து புதுசாக பார்க்க போகிறோம். பார்த்துடலாமா. ஓகே, அரசியலமைப்பு 14 எதை பற்றி கூறுகிறது? இதற்கான விடை சட்டத்தின் முன் அனைவரும் சமம். இதுக்கான ஷார்ட்கட் என்ன சார் அப்படின்னா ஒரு நாள் எல்லாருக்கும் சட்டம் சமமாகும். நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஒரு நாள் எல்லாருக்கும் சட்டம் சமமாகும் அப்படின்னு. என்ன சார் எனக்கு புரியல அப்படின்னா ஒரு நாள்னா 1 4 எல்லாருக்கும் சட்டம் சமமாகும் அப்படின்னா சட்டத்தின் முன் அனைவரும் சமம். ஒரு நாள்னா 1 4 ஆர்டிகல் 14 எல்லாருக்கும் சட்டம் சமமாகும் அப்படின்னா சட்டத்தின் முன் அனைவரும் சமம். முடிஞ்சிருச்சுங்களா. இப்போ ஒரு நாள் எல்லாருக்கும் சட்டம் சமமாகும் அப்படின்னா ஆர்டிகல் 14 சட்டத்தின் முன் அனைவரும் சமம். அடுத்து ஆர்டிகல் 15 எதை பற்றி கூறுகிறது? ஓகேங்களா. இப்போ நம்ம கையில் வந்து ஒரு 5 விரல் இருக்குமா, ஒரு கையில் வந்து 5 விரல் இருக்கும், இப்படி தானே இருக்கும். ஆக்சுவலாக ஐ எம் வெரி வீக் இன் ட்ராயிங், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த 5 விரல் இருக்கும், இதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஆர்டிகல் 15 எதை பற்றி சொல்லி வருதுன்னா இது வந்து ஜாதி, மதம், இனம், பாலினம், பிறப்பிடம், இப்படி ஞாபகம் வச்சுக்கங்களேன். இது மறக்கவே மறக்காது. ஜாதி, மதம், இனம், பாலினம், பிறப்பிடம் இவற்றின் அடிப்படையில் பாகுபாடு காட்டுவதை தடுக்கிறது. இப்போ ஒரு கையில் 5 விரல் இப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னாவே இந்த ஆர்டிகல் உங்களுக்கு லைஃப் லாங் மறக்காது. நான் சொல்லும்போது இந்த ஆர்டிகல் சொல்லும்போது உங்கள் கையை பாருங்கள். ஜாதி, மதம், இனம், பாலினம் மற்றும் பிறப்பிடம் இவற்றின் அடிப்படையில் பாகுபாடு தெரிவதை தடை செய்கிறது ஆர்டிகல் 15. ஓகேங்களா. அடுத்த ஆர்டிகல் 16 என்ன சார் சொல்லுது அப்படின்னா பொது வேலைவாய்ப்பில் சம வாய்ப்பளித்தல். இதுக்கான ஷார்ட்கட் என்ன அப்படின்னா இப்போ ஒரு 6 போயிட்டுருக்கு. ஓகேங்களா. இந்த ஒரு ஆறில் வந்து வேலை கொடுக்க போகிறாங்க அப்படின்னா ஒரு 6 ஓடுதுன்னா பொதுவாக எல்லாருக்கும் பொதுவாக வேலை கொடுக்கணும். ஒரு ஆறில் பொதுவாக எல்லாருக்குமே வேலை கொடுக்கணும். இவங்களுக்கு மட்டும் கொடுக்கணும், இவங்களுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு இல்லை. ஒரு 6ல் பொதுவாக எல்லாருக்குமே வேலை கொடுக்கணும். இப்போ ஒரு 6 அப்படின்னா 1 6 ஆர்டிகல் 16 எல்லாருக்கும் பொதுவாக வேலை கொடுக்கணும் அப்படின்னா பொது வேலைவாய்ப்பில் சம வாய்ப்பளித்தல். ஓகேங்களா. அப்போ ஆர்டிகல் 16 எதை பற்றி சொல்லுது சார் அப்படின்னா பொது வேலைவாய்ப்பில்
சம வாய்ப்பளித்தல். இப்போ ஆர்டிகல் 14 சட்டத்தின் முன் அனைவரும் சமம். ஆர்டிகல் 15 சாதி மதம் இனம் பாலினம் பிறப்பிடம் இவற்றின் அடிப்படையில் பாகுபாடு காட்டக்கூடாது. ஆர்டிகல் 16 பொது வேலை வாய்ப்பில் சம வாய்ப்பளித்தல். ஓகேங்களா. அடுத்த ஆர்டிகல் 17 தீண்டாமையை ஒழித்தல். தீண்டாமையை ஒழித்தல். அப்போ இதுக்கான ஷார்ட்கட் என்ன சார் அப்படின்னா, ஒரு வாரத்தில் 7 நாளுமே என்ன செய்யணும், தீண்டாமையை ஒழிக்கணும். ஒரு வாரத்தில் 7 நாளும் தீண்டாமையை ஒழிக்கணும். இப்படி படிச்சுக்கோங்க, மறக்காது. ஒரு வாரத்தில் 7 நாளுமே தீண்டாமையை ஒழிக்கணும். அடுத்து அரசியலமைப்பு விதி 18 எதை பற்றி கூறுகிறது அப்படின்னா, இராணுவம் மற்றும் கல்விசார் பட்டங்களை தவிர பிற பட்டங்களை தடை செய்தல். இராணுவம் கல்விசார் பட்டங்களை தவிர பிற பட்டங்களை தடை செய்தல். இதற்கான ஷார்ட்கட் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு வண்டி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வண்டியில் நீங்கள் 8 போடலன்னா வச்சுக்கோங்க, வண்டிக்கு லைசன்ஸ் வாங்கினா 8 போடணும் இல்லையா. நீங்கள் 8 போடலன்னா வச்சுக்கோங்களேன், உங்களோட பட்டத்தெல்லாம் பறிச்சிருவாங்க. ஓகேங்களா. இப்போ 1(8) ஆர்டிகல் 18 எதை பற்றி சொல்லுது அப்படின்னா, இராணுவம் கல்விசார் பட்டங்களை தவிர பிற பட்டங்களை நீக்குதல். ஓகேங்களா, தடை செய்தல். ஒரு வண்டி இருக்குது, அந்த வண்டியில் 8 போட முடியலை அப்படின்னா உங்களோட பட்டத்தெல்லாம் வாங்கிடுவாங்க. ஓகேங்களா. அப்போ ஆர்டிகல் 18 இராணுவம் கல்விசார் பட்டங்களை தவிர பிற பட்டங்களை என்ன செஞ்சிருவாங்க, தடை செய்தல். அது என்ன சார் பிற சட்டங்கள்னா, இப்போ அந்த காலத்தில் ராவ் பகதூர், ராஜ் தேஜ் பகதூர் இப்படிலாம் பட்டம் இருந்துச்சு. ஓகேங்களா. ஸோ அந்த பட்டத்தெல்லாம் வந்து தடை செஞ்சுருப்பாங்க. ஓகேங்களா. சரி, ஓகே. இன்றைக்கி நான் ஆர்டிகல்ஸ் நம்ம வந்து ரிவிஷன் பண்ணேன்னா, ஃபஸ்ட்டு ஆர்டிகல் 14 சட்டத்தின் முன் அனைவரும் சமம். ஒரு நாள் எல்லாருக்கும் சட்ட சமமாகும், அது ஷார்ட்கட். அடுத்து ஆர்டிகல் 15 சாதி மதம் இனம் பாலினம் பிறப்பிடம் இவற்றின் அடிப்படையிலிருந்து பாகுபாடு காட்டக்கூடாது. ஆர்டிகல் 15நாவே உங்கள் ஒரு கையை பார்த்துருங்க. ஒரு கையில் 5 விரல் இருக்குது. இப்போ 1 5 ஆர்டிகல் 15 வந்துருச்சு. சாதி மதம் இனம் பாலினம் பிறப்பிடம் 5 விரலுக்கும் 5 தான் வச்சுக்கோங்க. சாதி மதம் இனம் பாலினம் பிறப்பிடம் இவற்றின் அடிப்படையில் பாகுபாடு காட்டக்கூடாது. ஓகேங்களா. அடுத்து ஆர்டிகல் 16 என்ன செய்யுது அப்படின்னா, ஒரு 6ல் பொதுவாக எல்லாருக்கும் வேலை கொடுக்கணும். அப்போ ஆர்டிகல் 16 அப்படிங்கிறது பொது வேலை வாய்ப்பில் சம வாய்ப்பளித்தல். அடுத்து ஆர்டிகல் 17 அப்படிங்கிறது தீண்டாமை ஒழித்தலை பற்றி சொல்லக்கூடியது. ஒரு வாரத்தில் 7 நாளுமே என்ன செய்யணும், தீண்டாமையை ஒழிக்கணும். அடுத்து ஆர்டிகல் 18 அப்படிங்கிறது ஒரு வண்டியில் 8 போட முடியலை அப்படின்னா உங்களோட பட்டயத்தெல்லாம் பிடிங்கிடுவாங்க. அப்போ 1(8) அப்படிங்கிறது இராணுவம் கல்விசார் பட்டங்களை தவிர பிற பட்டங்களை தடை செய்தல். இதான் இன்னைக்கான 5 ஆர்டிகல். ஓகேங்களா. ஸோ இன்னைக்கான 5 ஆர்டிகல் கிளியர் ஆகிருப்பீங்க. அடுத்து நம்ம டெய்லியுமே ஒரு நாளைக்கு 2 திட்டம் பார்த்துட்டு வரோம். ஓகேங்களா. அதுபடி இன்றைக்கி வந்து 5 மற்றும் 6வது திட்டம் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி முதல் 2 நாட்களில் பார்த்த 4 திட்டங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிடுவோம். முதல்வரின் காலை உணவு திட்டம், இல்லம் தேடி கல்வி திட்டம், கலைஞர் மகளிர் உரிமை திட்டம், விடியல் பயண திட்டம், இது எல்லாமே ரிவிஷன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. சரி, ஓகே. எப்போவுமே இந்த பிடிஎஃப் நான் எப்போ சொல்கிறதுமே, நீங்கள் ஒரு முதல் நாள் படிக்கிறீங்க, புதுசாக நீங்கள் படிக்க போகிறீங்க அப்படின்னா முதல் நாள் படித்ததை கண்டிப்பாக ரிவிஷன் பண்ணுங்கள். ரிவிஷன் பண்ணிவிட்டு அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு அடுத்த புதுசாக படிக்க போங்க. ஏன்னா சைக்காலஜிக்கலாக நம்ம ஒரு 24 மணி நேரத்துக்குள்ள ஒரு டாப்பிக்கை நம்ம ரிவிஷன் பண்ணல அப்படின்னா நம்ம படித்ததில் 50% வரை மறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் அந்த 24 மணி நேரத்துக்கு நம்ம ரிவிஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா அது இன்னும் நம்ம மைண்டில் போய் ஸ்ட்ராங்காக பதிஞ்சிடும். அது சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு லாங் டேர்ம் மெமரிக்கு வந்து அது போயிடும். ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக ரிவிஷன் பண்ணிடுங்க. ஓகே. இன்னைக்கான முதல் திட்டம் கள ஆய்வில் முதல்வர் திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? இதற்கான விடை 1 பிப்ரவரி 2023. கள ஆய்வில் முதல்வர் திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது அப்படின்னா 1 பிப்ரவரி 2023. திட்டத்தின் பெயர் கள ஆய்வில் முதல்வர் திட்டம். திட்டத்தின் பெயர் வந்து கள ஆய்வில் முதல்வர் திட்டம். எப்போது தொடங்கப்பட்டதுன்னா 1 பிப்ரவரி 2023 தொடங்கப்பட்டது. தொடங்கப்பட்ட இடம் வேலூர். தொடங்கி வைத்தவர் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின். இதோட நோக்கம் என்ன சார் அப்படின்னா, துறை சார்ந்த திட்டங்களின் செயல்பாடுகள் மற்றும் அவற்றின் பயன்கள் பொதுமக்களுக்கு முழுமையாக சென்றடைவது குறித்து முதல்வர் ஆய்வு செய்கிறது. இப்போ முதல்வர்லாம் நம்ம பார்த்தோம்லையே ஃபோன் செஞ்செல்லாம் கேட்பார் இல்லையா, அந்த மாதிரி இருக்கு இல்லையா, இதுதான் திட்டம். கள ஆய்வுகள் முதல்வர் திட்டம். களத்துக்கே வந்து ஆய்வு செய்கிறாராம். ஓகேங்களா. துறை சார்ந்த திட்டங்களின் செயல்பாடுகள் மற்றும் அவற்றின் பயன்கள் பொதுமக்களுக்கு முழுமையாக சென்றடைவது குறித்து முதல்வர் ஆய்வு செய்ய. அப்போ இன்றைக்கான முதல் திட்டம் கள ஆய்வுகள் முதல்வர் திட்டம். எப்போது தொடங்கப்பட்டது? 1/2/2023. தொடங்கப்பட்ட இடம் வேலூர். தொடங்கி வைத்தவர் மு க ஸ்டாலின். துறை சார்ந்த இதோட நோக்கம் என்ன அப்படின்னா, துறை சார்ந்த திட்டங்களின் செயல்பாடுகள் மற்றும் அவற்றின் பயன்கள் பொதுமக்களுக்கு முழுமையாக சென்றடைவது குறித்து முதல்வர் ஆய்வு செய்ய. ஓகேங்களா. ஓகே. நெக்ஸ்ட் வந்து புதுமை பெண் திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? 5 செப்டம்பர் 2022. 5 செப்டம்பர் 2022. இந்த திட்டத்தை பற்றி முழுசாக பார்க்கலாம். திட்டத்துடைய பேர், இதோட முழுமையான பேர் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் உயர்கல்வி புதுமை பெண் திட்டம். மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் உயர்கல்வி புதுமை பெண் திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? முதல் கட்டமாக 5/9/2022 தொடங்கியிருப்பாங்க. இரண்டாம் கட்டமாக 8/2/2023 2 கட்டமாக தொடங்கியிருப்பாங்க. அப்போ முதல் கட்டமாக தொடங்கப்பட்டது 5/9/2022. தொடங்கப்பட்ட இடம் வந்து சென்னை. தொடங்கி வைத்தவர் வந்து மு க ஸ்டாலின். இதோட நோக்கம் என்ன அப்படின்னா, உயர்கல்வி பயிலும் மாணவர்களுக்கு 1000 ரூபாய் உதவித்தொகை வந்து அவங்க வங்கி கணக்கில் வந்து செலுத்திடுவாங்க. ஓகேங்களா. இதுதான் இன்னைக்கான திட்டம். இன்னைக்கு வந்து 2 திட்டம் பார்த்துருக்கோம். மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் உயர்கல்வி புதுமை பெண் திட்டம். அதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா
கள ஆய்வில் முதல்வர் திட்டம். ஓகேங்களா? ஸோ இந்த 2 திட்டத்தை பார்த்தது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி பார்த்த முதல்வரின் காலை உணவு திட்டம், இல்லம் தேடி கல்வி திட்டம், கலைஞர் மகளிர் உரிமை திட்டம், விடியல் பயண திட்டம், இது எல்லா திட்டத்தையுமே நீங்கள் ஒன்ஸ் வந்து ரிவிஷன் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இதுக்கு முன்னாடி பார்த்த ஆர்டிகல்ஸ் வந்து ரிவிஷன் பண்ணிக்கோங்க. நேற்று படித்த கரண்ட் அஃபேர்ஸை ரிவிஷன் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு இன்னைய டேவை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? எப்போதுமே இதை ஃபாலோ பண்ணுங்கள். எந்த சப்ஜெக்ட் படித்தாலும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இவ்வளோ தான் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்டோம், 5 ஆர்டிகல்ஸ் பார்த்துட்டோம், 2 திட்டம் வந்து பார்த்துட்டோம். ஸோ இதோட இன்னைய வீடியோ பதிவு முடிவடைகிறது. ஸோ இன்றைய நாள் உங்களுக்கு நீங்கள் நினைத்ததுபடியே சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். நன்றி.